Welcome students, 12th chemistry 12th unit carbonyl compounds and carboxylic acids பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த கார்போனில் காம்பவுண்ட்ஸை பற்றி ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம இங்கே லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அதாவது அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. அடிஷன் ரியாக்ஷன்ஸ், இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். Now this video learn about oxidations of aldehyde and ketones. Well, first of all let us take oxidations of aldehyde. Oxidations of aldehyde. The oxidations of aldehyde, the aldehyde are easily oxidized to give carboxylic acids. In the aldehyde உடைய functional group, for example இங்கே ஒரு R இருக்கும், இங்கே ஒரு H இருக்கும், டபுள் பாண்ட் O. இந்த Rக்கு பதிலாக நம்ம ஒரு மெத்தில் குரூப்பு கொடுத்தோம் அப்படின்னா CH3, இங்கே H, டபுள் பாண்ட் O. திஸ் இஸ் கால்டு அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஆல்டிகைட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸிலி ஆக்சிடைஸ்டு டு கிவ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸினுடைய மாலிகுலர் ஃபார்முலா RCOOH. So, இந்த ஆல்டிகைடு into converted carboxylic group. ஆல்டிகைடு என்னவா மாறப்போகுது, கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறப்போகுது இல்லையா. அப்போது ஆல்டிகைடு ஆர் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் containing the same number of carbon atoms as in parent aldehyde. அப்போ நம்ம ஆசிடாக மாற்றிட்டோம். ஆசிடாக மாற்றினாலும் நமக்கு என்னவா இருக்குது, நமக்கு பேரண்ட் ஆல்டிகைட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய கார்பன் போலவே அதனுடைய எண்ணிக்கை தான் என்ன இருக்கும், ஆசிட்ஸ்லையும் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணாலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில். கண்டெய்னிங் த சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஆஸ் இன் பேரண்ட் ஆல்டிகைட். பேரண்ட் ஆல்டிகைட் போலவே அதில் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. இந்த காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், சரி ஆக்சிடைஸ் பண்ணுறோம், இந்த ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஏஜென்ட் தேவை, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம், அந்த ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுது. அந்த ஏஜென்ட் அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம் அவரை, அதாவது ஆக்சிஜனேற்றும் காரணி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சச்சஸ் அசிட்டிஃபைட் K2Cr2O7, அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கலாம். அசிட்டிஃபைட் K2Cr2O7, அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் அசிடிக் நேச்சர் ஆர் அல்கலின் நேச்சர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கலாம். அசிடிக் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அல்லது அல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அல்லது அசிடிக் குரோமிக் ஆக்சைடு, அல்லது ஆல்கலைன் குரோமிக் ஆக்சைட்ஸ். இந்த மாதிரியான யாராவது ஒருத்தரை ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்டிகைடில் ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் கெட் த ப்ராடக்ட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள், ஒன் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், அசிட்டால்டிகைட். லெட் அஸ் டேக் அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட் மாலிகுலர் ஃபார்முலா CH3, H, double bond O. This is called acetaldehyde. ஒரு பேர் என்னது, acetaldehyde. acetaldehyde. இந்த acetaldehydeல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH3, C double bond O, OH ஃபார்ம் பண்ணும். OH ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த OH இப்படி எழுதலாம், OH ஃபார்ம் பண்ணும். இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம்னா CH3 COOH. திஸ் இஸ் கால்டு அசிட்டிக் ஆசிட். இப்போ அசிட்டால்டிகைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அசிட்டிக் ஆசிடாக நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். அசிட்டால்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணி நம்ம அசிட்டிக் ஆசிடாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த அசிட்டிக் ஆசிடாக மாற்றுறதுக்கு நம்ம
ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அந்த ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுது. அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார்? பொட்டாசியம் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக இருக்கலாம், இல்லை அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருக்கலாம், இல்லை அசிட்டிஃபைட் அது அல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருக்கலாம், இல்லை அல்கலின் குரோமிக் ஆக்சைடாக இருக்கலாம், இல்லை அசிட்டிக் குரோமிக் ஆக்சைடாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறுது. லெட் அஸ் கோ நெக்ஸ்ட் டாபிக், ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் கீட்டோன். இப்போ நம்ம கீட்டோனில் நம்ம ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். கீட்டோனில் ஆக்சிடைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கீட்டோனில் ஆக்சிடைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கீட்டோன் ஆர் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு, பட் ஆக்சிடைஸ் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா அண்டர் டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ். அண்டர் டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ். இந்த டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கடுமையான வெப்பநிலையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம இங்கே கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறோம், அதிகப்படியான வெப்பநிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். அல்லது வித் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார்? கான்சன்ட்ரேட்ஸ் லைக் அஸ் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட்ஸ். கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் HNO3, கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிடாக இருக்கலாம், இல்லை அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 1 மார்க் கொஸ்டின்ஸில் நம்ம கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருக்கலாம், அல்லது அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட்ஸ். ஸோ இந்த மாதிரி அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட், அல்லது கான்சன்ட்ரேட் அடர் நைட்ரிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த மாதிரியான நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டோன் ஆக்சிடைஸ் நடக்கும். என்ன சொல்கிறாங்க, கீட்டோன் ஆர் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு பட் அண்டர் டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ் அல்லது மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் அஸ் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் அல்லது அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். த கிளீவேஜ் ஆஃப் கார்பன் டு கார்பன் பாண்ட். அப்போ கார்பன் டு கார்பன் பாண்ட் என்ன ஆகும், அங்கே கிளீவேஜ் நடக்கும். கிளீவேஜ்னால் பிளக்கிறது. கார்பன் டு கார்பன் பாண்ட் என்ன ஆகும், பிளவு ஏற்படும். டேக்ஸ் பிளேஸ் டு கிவ் மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ கார்பன் டு கார்பன் பிரேக்கிங், அதாவது கிளீவேஜ் நடந்து மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசினுடைய கலவை அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். த ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல். இங்கே சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்கள், சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது இப்போ ஒரு கீட்டோன் இருக்குது, டபுள் பாண்ட் ஓ. இப்போ கீட்டோன் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. அதாவது இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப். திஸ் இஸ் கால்டு சிமெட்ரிக்கல் இல்லையா, சீர்மையுடைய அப்படின்னு அர்த்தம். லெட் அஸ் டேக் கார்பன் டபுள் பாண்ட் ஓ. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், CH2 CH3, இங்கே CH3 இல்லையா. ஸோ இது பாருங்கள், இது பியூட் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதை பியூட் 2 இது என்னது, இது வந்து அசிட்டோன் சொல்லுவோம், இல்லை ப்ரொப்பனோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனதர் ஒன் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் கால்டு, இந்த பக்கம் பாருங்கள் ஒரு எத்தில் குரூப் இருக்குது, இந்த பக்கம் என்னது ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ரைட் சைடுனா இருக்குது எத்தில் குரூப் இருக்குது, லெஃப்ட் சைடில் மெத்தில் குரூப் இருக்குது. திஸ் இஸ் கால்டு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். இது என்னது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன், இது சிமெட்ரிக்கல் கீட்டோன். ஸோ இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனில் நாம் என்ன பண்ணலாம், இங்கே அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனில் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் ஒரு ரூலை ஃபாலோ பண்ண ஆகணும். அந்த ரூலுக்கு பேர் பொஃபஸ் ரூல். அது பேர் என்னது, பொஃபோஃப் ரூல். அதுக்கு பேர் பொஃபோஃப் ரூல். இந்த பொஃபோஃப் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டு கார்பன், அதாவது கார்போனைல் குரூப் இருக்குது பாருங்கள், கார்பன் டு கார்போனைல் இருக்குது இல்லையா, கார்போனைல் குரூப் இருக்குது பாருங்கள், ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகணும்.
carbon to carbonyl bond is cleaved in such way the keto groups stay with the smaller alkyl group. Smaller alkyl group. அந்த keto group எங்கே இருக்கும் அப்படின்னா smaller alkyl group எங்கே இருக்கோ அதுவும் கூட என்ன ஆகிடும் இந்த keto group ஸ்டே ஆகும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். Let us take one example. Example பாருங்க CH3 CH2 CH2 C double bond O இங்கே ஒரு மெத்தில் குரூப் இது பாருங்க இது பேர் 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. இந்த 5 கார்பன் எப்படி எழுதலாம் பென்ட் சிங்கிள் பாண்ட் ஏன் பென்டேன். செகண்ட் கார்பனில் எனக்கு என்ன இருக்குது கீட்டோ குரூப் இருக்குது பென்ட் 2 ஓன் இப்போ 2 பென்டனோன் அப்படின்னு சொல்லலாம் பென்டேன் 2 ஓன். ஸோ இதான் வந்து நம்ம அன்சிமெட்ரிக்கல் கார்பனாக எடுத்துக்கிறேங்க பாருங்கள். இது கீட்டோ குரூப் இருக்குது. லெஃப்ட் சைடில் எனக்கு 3 கார்பன் இருக்குது. ரைட் சைடில் எனக்கு என்ன இருக்குது ஒரு கார்பன் இருக்குது. அதாவது இந்த அல்கைல் குரூப் பாருங்கள் இங்கே ப்ரொபைல் குரூப் இருக்குது இங்கே மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா. அப்போ ஸ்மாலர் அல்கைல் குரூப் திஸ் இஸ் கால்டு ஸ்மாலர் அல்கைல் குரூப் திஸ் இஸ் கால்டு லார்ஜர் அல்கைல் குரூப். ஸோ பெரிய ஒரு அல்கைல் குரூப் இது மிகச்சிறிய அல்கைல் குரூப்பு. பொஃபோவ்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்மாலர் அல்கைல் குரூப்போட என்ன நடக்கும் இந்த கீட்டோ குரூப் ஸ்டே ஆகும். அப்போ கிளீவேஜ் இங்கே நடக்கும் கிளீவேஜ் இந்த இடத்துல நடக்கும். அப்படி கிளீவேஜ் நடந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ ஆக்சிடைஸ் பண்ணும்போது CH3 COOH புரோட்டான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CH3 COOH அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். இங்கே CH3 CH2 COOH ப்ளஸ் CH3 CH2 COOH. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடைஸ் நடக்கும். இங்கே இந்த கார்பனில் ஆக்சிடேஷன் நடக்கும் இல்லையா. இங்கே புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து என்ன ஆகும் இங்கே திஸ் இஸ் கால்டு அசிட்டிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னது அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிடு. இது வந்து ப்ரோப்பனாயிக் ஆசிட் 1 2 3. இதை எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லலாம். எத்து 2 கார்பன் இருக்குது எத்து சிங்கிள் பாண்ட் ஏன் ஈத்தேன் ஆயிக் ஆசிடுங்கிறதால என்னது எத்தனாயிக் ஆசிட்ஸ். இது ப்ரோப்பனாயிக் ஆசிட்ஸ் ப்ரோப்பேன் ஆயிக் ஆசிட் திஸ் இஸ் கால்டு ப்ரோப்பனாயிக் ஆசிட்ஸ். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அதாங்க சொல்கிறாங்க. லெட் அஸ் டேக் சூட்டபிள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கார்பன் டு கார்பன் கிளீவேஜ் நடக்கும். கார்பன் டு கார்பனைல் குரூப்புக்கும் கார்பனுக்கு இடையில் என்ன ஆகும் பாண்டு கிளீவேஜ் நடக்கும். அப்படி கிளீவேஜ் நடந்துச்சு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் ஸ்மாலர் அல்கைல் குரூப் எங்கே இருக்கோ அதில் வந்து கீட்டோ குரூப்பு ஸ்டே ஆகிடும். மற்றது அல்கைல் குரூப் தனியாக பிரிஞ்சிடும். இந்த அல்கைல் குரூப் ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கே அல்கைல் அண்டு கீட்டோ குரூப்ஸ் இருக்கு இல்லையா அங்கே ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் கீட்டோன். இந்த ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் கீட்டோனில் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் பொப்போஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு ரூலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.